இந்த அவமானத்துக்கு காரணமான மரகதத்தை அப்படியே விட்டுலாமா? அவளுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க வேண்டாம்? அப்பா, இப்ப நீ எதுக்கு அத்தை எதில் இழுக்கிற? அம்மா, வல்லவனுக்குத்தான் புனிதா, புனிதாவுக்குத்தான் வல்லவன் எத்தனை முறை மரகதம் சொல்லியிருப்பா. ஆனா அத்தனை பேர் முன்னாடியும் திடீர்னு தாலிய பறிச்சு அந்த கபிலன் கையில கொடுத்து அவன மணமேடையில உட்கார வச்சு புனிதாவுக்கு தாலி கட்ட சொன்னாலே. சொந்த ரத்தம் நான். என்ன பத்தி அவ யோசிக்கல. யாரு அவ? புனிதா. மரகதத்துக்கு பிறந்தவளாவ. மரகதம் அவளை பார்த்தாலாம், பிடிச்சிருச்சாம், வளர்த்தாலாம், அவன் மேல உசிரிய வச்சிருக்காளாம். அவளுக்காக, இடையில வந்தவளுக்காக. கூட பிறந்த பொறப்பு என்ன அவமானப்படுத்திருக்கிறாளே. இந்த மரகதத்தை சும்மா விட்டு வைக்கலாமா? இல்லடி. ஏய், ஒத்துக்கிறண்டி. நான் வியாபாரம் பண்ண, கடன் வாங்கினேன், சொத்தை இழந்த, கூட பிறந்த தங்கச்சி வீட்லயே தஞ்சம் புகுந்த, அதை நான் மறுக்கல. நான் அதுக்காக இந்த நாச்சி முத்து வாழ்க்கையிலேயே முழுசா தோத்து போயிரலடி. நான் எங்க எதை இழந்தேனோ, எங்க அவமானப்பட்டேனோ அங்கேயே நான் யாருங்கிறதையும் நிரூபிச்சு காட்டுவண்டி. பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு சல்லி பைசா இல்லாம மரகதம், தென்முக நம்பி, புனிதா 3 பேரையும் நடு தெருவுல நிறுத்தி காட்டுறேன். என்னங்க? கூட பிறந்த பொறப்பே துரோகம் பண்ணா அந்த வலி எப்படி இருக்குங்கிறத மரகதத்துக்கு தெரிய வைக்க வேண்டாமா? தெரிய வைக்கிறண்டி. அப்பா, இது வரைக்கும் நீ இப்படி யோசிச்சு நான் பார்த்ததே இல்ல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீ என்னதான் பண்றதா இருக்க? நான் என்னவோ சொத்துக்காக தான் இதையெல்லாம் செஞ்சேன்னு உன் அண்ணன் அந்த மடப்பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த ஒட்டுமொத்த சொத்தும் நான் பட்ட அவமானத்துக்கெல்லாம் முன்னாடி ஒரு தூசுக்கு ஈடாகுமா?